அன்பு என்னும் ஊற்று இன்றைக்கு பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த அன்பை தேடி வருகிறார்களோ அந்த அன்பு பொங்கி வழிகிறது. ஒரு முறை மிஷனரி பணித்தளத்திலே ஒரு அருமையான சிறப்பான கூட்டம் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு எதிராக இன்னொரு பக்கமும் ஒரு கூட்டம் ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. அப்படி கூட்டத்திற்கு வருகிற மக்கள் இங்கே கொஞ்சம் பேர் தான் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு அதாவது வாகனங்கள் ஓடவில்லை, பந்த் என்று சொல்லிவிட்டார்கள். ஏராளமான தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த மிஷனரிகள் கூடியிருக்கிற இடத்துல வந்து இப்படி நாம் ஆராதிக்கிறது போல பாடல்களை பாடி தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மக்களுடைய வஸ்திரத்தோடு கூட இந்த மக்களோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். ஏனையா உங்களுக்கு அங்கதான கூட்டம் என்று சொல்லி சொல்லும் போது இங்கதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் என்ன? அன்பு. அன்பென்னும் ஊற்றில் பங்கும். நான் பாடுகிறேன், நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. சேர்ந்து எப்படியா பாடிடலாம். என்ன எளிமையான ராகமாக ஆண்டு தந்த பாடும். அன்பென்னும் ஊற்றில் பங்கும் அதிசய இயேசு நாமம் அளவில்லா இன்பம் பொங்குதே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அனுதீனம் அண்டிக் கொள்கின்றேன். அன்பென்னும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம் அளவில்லா இன்பம் பொங்குதே. படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அனுதீனம் அண்டிக் கொள்கின்றேன். சேர்ந்து பாடலாம். அன்பென்னும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம் அளவில்லா இன்பம் பொங்குதே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அனுதீனம் அண்டிக் கொள்கின்றேன். ஆண்டவரை அனுதினமும் அண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே பொங்கி வழியும். அன்புதான் சிறந்து, அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்புதான் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை காண்பித்திருக்கிறார். திரும்ப பாடுகிறேன். அன்பென்னும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம் அகிலம் பொங்குதே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அனுதீனம் அண்டிக் கொள்கின்றேன். அன்பென்னும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம் அளவில்லா இன்பம் பொங்குதே. அலை கடல் பயணம் செய்து அற்புதம் செய்தேன். அருகினில் நீரூற்றித்தானே. அருகினில் நீருந்தாலும் இருந்தாலும் அவருக்காக நீடித்து கொள்வேன். அலை கடல் பயணம் செய்து அற்புதம் செய்தேன். அருகினில் நீரூற்றித்தானே. சிலுவை சுமந்தவரை சிந்தனை செய்கிறான். சீர்பட விரும்புகின்றேன். எனக்காக பாடுபட்டு ஜீவனை தந்தவரை ஆண்டோடு
அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அருளில் நம்மட்டிக் கொள்கின்றேன். அன்பெனும் ஊற்றில் பங்கும் சுனாமம் அழகில் இன்பம் பங்குவே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அருளில் நம்மட்டிக் கொள்கின்றேன். ஆறுதல் தருவாரை ஆசீர்வதிப்பாரை ஆதரவாய் பின்தொடர்வே. ஆதாமின் சாயல் நீக்கி கிறிஸ்துவின் சாயல் நின்று ஆராதித்து மகிழ்வே. ஆறுதல் தருவாரை ஆசீர்வதிப்பாரை ஆதரவாய் பின்தொடர்வே. ஆராதித்து மகிழ்ந்தேன். அன்பெனும் ஊற்றில் பங்கும் சுனாமம் அழகில் இன்பம் பங்குவே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அருளில் நம்மட்டிக் கொள்கின்றேன். அன்பெனும் ஊற்றில் பங்கும் சுனாமம் அழகில் இன்பம் பங்குவே. இயேசுவின் நாமம் தானே ரட்சிப்பை தருகின்றானே இரத்தத்தை சிந்தினார். இவ்வளவாய் அன்பு கொண்ட இரட்சகர் இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தேன். இயேசுவின் நாமம் தானே ரட்சிப்பை தருகின்றானே இரத்தத்தை சிந்தினார். இவ்வளவாய் அன்பு கொண்ட இரட்சகர் இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தேன். ஊற்றில் பங்கும் சுனாமம் அழகில் இன்பம் பங்குவே. அகிலம் படைத்தவரை அன்புள்ள ஆண்டவரை அருளில் நம்மட்டிக் கொள்கின்றேன். அனுதினம் மண்டிக் கொள்கின்றேன். அல்லேலூயா. அழகான ராகத்தோடு கூட ஆண்டவர் வச்சிருக்காங்க. பாடல்கள் தந்திருக்கேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஏராளமான பாடல்கள் ஆண்டு தந்திருக்கிறது. இந்த பாடத்தால உள்ள பாட்டு மட்டுமல்ல, இன்னும் நிறைய பாடல்கள். இன்னொரு பாட்டு பாடிடுவோம். இன்னொரு பாட்டு சொல்லி தந்துடுறேன். அதாவது சிலுவை பாடுகளை சிந்திக்கிற காலமாக இருக்கிறதுனால இந்த பாடல் தள்ள 9வது பாடலை எடுத்துக்கொள்ளலாம், 8வது பாடலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாடல் யூடியூப்ல என்னுடைய மகன் ஜேக்கப் ஒரு பாடலாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல சிறந்த பாடகி வச்சு யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மால் செய்ய முடியாத காரியம். நம்ம சிலுவைக்கு போக முடியுமா? சிலுவையில் தொங்க முடியுமா? அடிபட முடியுமா? நொறுக்கப்பட முடியுமா? நமக்காக பாடுபடுறதுக்கு அவர் இறங்கி வந்துட்டார். படைத்த தெய்வம் இந்த மாம்சத்தில் செய்த பாடுகளுக்காக அதை ஏற்றுக்கொள்ளும் கல்வாரி சிலுவைக்கு சேர்ந்த அந்த கோர காட்சியை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா சிந்திப்பாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த சிலுவை பாடுகள் தியான நாட்கள்ல கண்டிப்பா சிலுவை நோக்கி பார்ப்பாங்க. சிலுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிக்கிட்டாலே போதும், வேற எந்த ஒரு காரியத்திலும் கலங்கவே மாட்டோம். இயேசு எனக்காக ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் நம்மோடு கூட இருக்கதான் விரும்புகிறார். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தங்கி இருக்கதான் விரும்புகிறார். பாடல் எளிமையான பாட்டு தான். கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே 3 அணிகளில் பாதகன் போல
இயேசு தொங்கினாரே. சேர்த்து விடமா? கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, மூன்று அடிகளில் பாதகம் போல தொங்கினார். சேர்த்து விடுவோம். கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, மூன்று ஆணிகளில் பாதகம் போல வீணப்படி தொங்கினார், என்ன தப்பீகம் செய்தார், வீணப்படி தொங்கினார், என்ன தப்பீகம் செய்தார், ஒரு பாவம் செய்யவில்லை நமக்காக, ஒரு பாவம் செய்யவில்லை நமக்காக, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, மூன்று அடிகளில் பாதகம் போல மூன்று அடிகளில் பாதகம் போல கிம்சனே தோட்டத்தில் முகமுறை வந்தார், கிம்சனே தோட்டத்தில் முகமுறை வந்தார், ரத்தத்தின் வேர்வைகள் நமக்காக ரத்தத்தின் வேர்வைகள் நமக்காக கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, மூன்று அடிகளில் பாதகம் போல மூன்று அடிகளில் பாதகம் போல கைகளும் கட்டப்பட்டார், வாரினாலே பரியாசம் சகித்தாரே நமக்காக, பரியாசம் சகித்தாரே நமக்காக, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே, மூன்று அடிகளில் பாதகம் போல
சென்றார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையை சுமந்து சென்றார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம் பாவம் மன்னிக்க நமக்காக நம் பாவம் மன்னிக்க நமக்காக கல்வாரி மலையிலே சிலுவை மரத்திலே கல்வாரி மலையிலே சிலுவை மரத்திலே உன்னே வாணிகளில் பாலகன் போல இயேசுவும் தம்பினாரே. உன்னே வாணிகளில் பாலகன் போல இயேசுவும் தம்பினாரே. பாடல் பாடும்போது நீ சிலுவை காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறது போல இருக்குதல்லவா. அவர் எப்படி இந்த உலகத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார், எப்படி பாடுபட்டார், எப்படி சிலுவை சுமந்தார், சிலுவைக்கு நேராக தம்முடைய பக்கமாக நம்ம இழுக்கிறதை உணர்வு. கைகள் கட்டப்பட்ட நிலைமை, நம்ம கையை கட்டிதான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கை கட்டப்பட்டா அந்த கைகள் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறது, நிறைய விடுதலை கொடுத்திருக்குது. மரித்தவர்கள் உயிரோடு இருக்கு. அந்த கைகள் கட்டப்பட்டது யாருக்காக தெரியுமா? எனக்காக. எனக்காக கட்டப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்ட. நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம், அதை அவர் செய்து முடித்து விட்டார். முடித்து விட்டு நான் போய் ஒரு பரிசுத்தாவியாகிய தேர்ந்தெடுப்பாளனை அனுப்புகிறேன். இந்த பரிசுத்தாவியாகிய தேர்ந்தெடுப்பாளன் நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவான். அப்படி சத்தியத்துல நடந்து கொண்டீங்கன்னா சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஏன்னு சொல்லி இந்த உலகத்துல பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறோம், பிசாசுல கட்டப்பட்டிருக்கிறோம், வியாதியில கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது எல்லா அசுத்தாவிகளும் அலறியடிச்சு நெஞ்சிடும், ஓடிடும். இந்த நாளில் இந்த கூட்டத்துல நீ கலந்து கொண்டிருக்காங்க ஆண்டு சொத்தரிக்கிறேன். இந்த கூட்டம் ஆண்டு எடுக்கிற 1 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணிக்கு முடிச்சிருவோம். இரவுல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருக்கு. நாங்க ஒரு டீமா போக உண்டு. அந்த டீமா போகும்போது என்ன செய்வோம்னு சொன்னா, கிராமங்கள்ல சென்று யார் யாருக்கெல்லாம் ஜெப தேவைகள் இருக்கோ வீடுகளை சந்திச்சு ஜெபிப்போம். எனக்கு கூட மனசுல வருது, இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்க வீடுகள்ல வந்து உங்களுடைய கஷ்டங்களை குறைகளை கேட்டு உங்களுக்காக ஜபிக்கலாம்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. உருளக்குடி கிராமத்துக்கு இதுக்கு வந்து ஓட்டுப்பு வந்திருக்கிறேன். என்னுடைய மகனோடு கூட இந்த சுவிசேஷ ஒளி செய்யும் போது அந்த தெருக்கெல்லாம் ஐயா கூட்டு போனாங்க. கூட்டு போய் சுவிசேஷம் சொல்வது, ஏன்னா இந்த நல்ல செய்தி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று நல்ல செய்தி என்னன்னா, இந்த இயேசு நம்மோடு கூட வாழ்வதற்கு இன்றைக்கு நம்மிடத்துல இடம் கேட்கிறாரு. இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர் மீண்டும் உலகத்துக்கு வரப்போகிறார். இன்னொரு பாட்டு சொல்லி தந்துடலாம் நினைக்கிறேன், டைம் இருக்கணும். முதலாவது பாட்டு, இந்த பாட்டு எப்படி கிடைச்சு தெரியுமா? இந்த கிறிஸ்துமஸ் பாடல்கள் நிறைய பாட்டு ஆண்டு எனக்கு தருவாங்க பார்த்தாங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் பாட்டு எழுது. அப்போ அந்த கிறிஸ்துமஸ் பாட்டு ஒரு அருமையான பாட்டு இந்த இதில் இருக்குது. அது நல்ல பாட்டு, 2 பாட்டு. ஆபிரகாம் ஈசாக்குங்கிற பாட்டு ஒரு நல்ல ராகத்தில் இருக்கும். இந்த பாட்டை கிடைச்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட என்ன ஆண்டு பாட்டு தர்றாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன கிறிஸ்துமஸ் பாட்டையும் நினச்சி எழுதிக்கிட்டு இருக்கிறா? இது நான் வரப்போகிறேன், வருகையின் பாடல் சீக்கிரம் வரப்போகிற அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஆண்டு தந்திருக்கும். முதலாவது பாட்டு ஒரு ட்ரிப்ல பாடுறேன், நீ சேர்ந்து பாடுங்க, அது நல்லா உற்சாகமா இருக்கும். 2 பாட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சா? குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே கரங்களை தட்டுவோம். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுமா. குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுமா. ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவழியாய் மாறிடுங்கள். ஆண்டவரை
காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். சேர்ந்து கொள்ளலாமா? குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். ஒரு காரியம், மனவாட்டி தன்னை நினைச்சவங்க அலங்கரித்துக் கொண்டு இல்லையா? மணவாளன் வரும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மணவாளன் நம்மளை விரும்பணும். மணவாளனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நமக்கு தெரியாது. நம்முடைய மணவாளனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? பரிசுத்தம் பிடிக்கும், அன்பு பிடிக்கும், அவர் ஆசீர்வதிப்பார், நிறைய ஆசீர்வதிப்பார். மணமகன் வரும்போது என்ன செய்வாங்க? நிறைய பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க. மணவாட்டி எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலாமோ, நல்ல வஸ்திரம் கொடுப்பாங்க, நகைகள் கொடுப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி நம்ம ஆவிக்குரிய ஆண்டவர் வரும்போது சந்தோஷத்தை தரப்படுறார். இந்த உலகத்துல சந்தோஷத்தை எங்கேயுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுமா. ஏசுகிட்ட போற சந்தோஷம் அல்லையா? நீங்க அவர் துதிச்சு பாருங்க. சில காரியங்கள் இருக்கு சொல்றேன் செய்தியில, சரியா? ஆவிக்குரிய எழுப்புதலுக்கான அந்த எழுப்புதல் தான் நாங்கெல்லாம் ஆண்டுடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் அஸ்திவாரத்தில் இருக்கிறோம். அஸ்திவாரம் சரியான வீடு என்ன செய்யாது? அது செய்யவே செய்ய. அஸ்திவாரம் உலகத்துல இருக்கக்கூடாது. உலகத்துல அஸ்திவாரம் போடுறது ஆண்டு நினைச்சிருக்கிற மண்ணு மேல பாடம் போடும்போது வெள்ளம் வந்துச்சுன்னு நினைஞ்சிடும், வீடு விழுந்து. கண்மலையில போட்டு ஆழமா தோண்டி போட்டதுன்னா அது என்ன செய்யாது? செய்யவே செய்யாது. இயேசு கண்மலையாகி கிறிஸ்து படமா அதுக்குள்ள மறந்துட்டோம். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயுதமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். ஆயுதமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டான், உங்களை அரியன் என சொல்லிடுவாரே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டான், உங்களை அரியன் என சொல்லிடுவாரே. மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டார், உங்களை அரியன் என சொல்லிடுவாரே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டார், உங்களை அரியன் என சொல்லிடுவாரே. குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மண்பட்டியாய் மாறிடுங்கள். மணவாளன் வரும்போது புத்தியில்லா கன்னிகையை போல்
மணவாளன் வரும்போது புத்தியில்லா கன்னிகையை போல் அசதியாய் இருந்து விட்டால் கதவும் அடைக்கப்படும், உங்களை அறியேன் சொல்லிடுவாரே. அசதியாய் இருந்து விட்டால் கதவும் அடைக்கப்படும், உங்களை அறியேன் சொல்லிடுவாரே. குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணிமணியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணிமணியாய் மாறிடுங்கள். வலித தம்பி தங்கையே, கொடித்த குஞ்சுகளே, வலித தம்பி தங்கையே, கொடித்த குஞ்சுகளே, குட்டி செல்லும் அன்பனையும் அசட்டை செய்திடவே, உங்களை அறியேன் சொல்லிடுவாரே. குட்டி செல்லும் அன்பனையும் அசட்டை செய்திடவே, உங்களை அறியேன் சொல்லிடுவாரே. குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார்.